ஏனென்றால் அதற்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில திரை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العليم وفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறுகின்றவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விலக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கு நான் வசியத்தின்னு நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தேவைக்காக படைத்திருக்கிறான். ஹுவல்லதி ஹலக லக்கும் மாஃபில் அர்லி ஜமீஆ, அவன்தான் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் மனிதனுடைய தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய எதுவுமே அல்லாஹு தஆலா காரணம் இல்லாமல் படைக்கவில்லை என்பதை நாம் குர்ஆனை வைத்து புரிந்து கொள்கிறோம். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இறைவனே, இதில் எதையும் நீ வீணாக படைக்கவில்லை என்பது மூமின்களுடைய வார்த்தையாக குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எறும்பாக இருந்தாலும் ஒரு பறவையாக இருந்தாலும் ஏதோ ஒரு நியாயமான காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையுமே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு படைத்திருக்கிறான் என்றால் மனிதனை நிச்சயமாக அல்லாஹு தஆலா வீணாக படைத்திருக்க மாட்டார். அப்ப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, உங்களை வீணாக நாங்கள் படைத்தோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எங்களிடம் மீண்டு வரமாட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கேட்கிறான். ஆக மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு உலக அமைப்பை உண்டாக்கி மிக நுட்பமான படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்து மனிதனுக்கு ஏராளமான அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹு தஆலா கொடுத்தது அவன் வாழ்ந்து மரணித்து அப்படியே மண்ணோடு மண்ணாகி போவதற்காக அல்ல. அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிமுறை இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்வும் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல் குர்ஆனில் சொல்கிறார். நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. வணக்கம் என்பதற்கு நாங்கள் அரபியிலே இபாதத் என்று சொல்வோம். இபாதத் என்று சொல்லி சொன்னால் அபத என்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. எங்கள் எல்லோருக்கும் அப்து என்றால் அடிமை என்பது தெரியும். அபத என்றால் அடிபணிந்தான், கட்டுப்பட்டான் என்பதுதான் அதனுடைய நேரடியான அர்த்தமாகும். அப்படி என்றால் அல்லாஹு தஆலா இந்த பூமியில் மனிதர்களும் ஜின்களும் அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்காக எங்களை படைத்ததாக குர்ஆனில் சொல்கிறார். பொதுவாக இஸ்லாம் இபாதத்தை ரெண்டு விதமாக சொல்கிறது. ஒன்று என்னென்று சொன்னால் அதற்கான நேரம் குறிக்கப்பட்டிருக்கும், அளவு சொல்லப்பட்டிருக்கும், வடிவம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சொன்ன அமைப்பிலேயே சொன்ன நேரத்தில் சொன்ன அளவில் செய்வது. உதாரணமாக நாங்கள் ஜும்மா என்கிறது ஒரு வணக்கம். இதற்கு கட்டாயமாக 2 ஹுத்பா இருக்க வேண்டும். எனவே இதுக்கு இடையிலே நாங்கள் 2 ஹுத்பாவுக்கும் இடையிலே பிரிக்கிறோம்.
ஜும்மாவுடைய ரக்காயத்தினுடைய எண்ணிக்கை 2 தான். நாங்கள் ஏதோ இன்றைக்கு லேசாக இருக்கிறோம் என்கிறதுக்காக 2 4ஆக்கவும் முடியாது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக 2 ஒன்றாக்கவும் முடியாது. லுகர் தொழுகை என்றால் இப்படித்தான், அசர் தொழுகை என்றால் இப்படித்தான். இந்த வடிவம் ஒன்று இருக்கிறது, அதற்கான டைம் ஒன்று இருக்கிறது, அதற்கான அளவு ஒன்று இருக்கிறது. இவ்வாறு அல்லாஹ்வினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட நேரடியான வணக்கங்களை மட்டும்தான் நாங்கள் பெருமளவிலே வணக்கமாக பார்க்கிறோம், இபாதத்தாக பார்க்கிறோம். அவற்றை நாங்கள் இபாதத்தாக பார்க்கிற காரணத்தினால் அவற்றை செய்வதிலே சரியாக செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறது. அதில் பிழை நடந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதை நாங்கள் ரகசியமாக செய்தாலும், தனிமையிலே செய்தாலும், பகிரங்கமாக செய்தாலும் ஒன்று போல செய்யக்கூடிய மனநிலையிலே நாம் இருக்கிறோம். நாம் ஜமாத்தாட தொழுதாலும் லுகர 4 தான் தொழப்போகிறோம். தனியாக தொழுதால் ஒருத்தரும் பார்க்கலைங்கிறதுக்காக 2 தொழுவிட்டு டக்குன்னு முடிக்க போகிறது கிடையாது. சொன்ன அளவு நாங்கள் செய்யணும், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற விஷயம் அதிலே எங்களுக்கு ஆழமாக பதியப்பட்டிருக்கிறது. நாங்கள் நோன்பு பிடித்தோம், நோம்பிலே நாங்கள் சுபவில் இருந்து மக்ரிப் வரைக்கும் உண்ணக்கூடாது, பருகக்கூடாது. இதை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்கிறதிலே யாரும் தவறு விடுவதில்லை. ரகசியமாக குடிக்கிறது, பகிரங்கமாக இருக்கும்போது நோன்புல பேணுதலாக இருக்கிறது, இந்த நடைமுறை எங்களிடத்தில் இல்லை. இபாதத் என்று நாம் தெளிவாக அறிந்த அந்த விஷயங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்கிறதுல எங்களுக்கு பேணுதல் இருக்கிறது. நாம் தொழ வருகிறோம், தொழுகைக்கு ஒது கடமை. நாம் யாருமே ஒழு முறிஞ்ச நிலையில், நமக்கு ஒழு முறிஞ்சிச்சென்றது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நம்ம ஒளி செஞ்சுட்டு தொழுகிறோமா இல்லையாங்கிறது ஒருத்தருக்குமே தெரியாது. சரி, இன்றைக்கு டயர்டாக இருக்குது, இல்லாட்டி ஒளி செய்ய சோம்பரமாக இருக்குது, ஒளி இல்லாமல் தொழுவோம்னு சொல்லி சாதாரண ஒரு பாமர முஸ்லீம் கூட செய்ய மாட்டான். இதில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், ஒளி இல்லாமல் தொழுதா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், எனவே நான் ஒளி செஞ்சுட்டு தான் தொழ வேண்டும் என்று இந்த சைட்டில் நாங்கள் சரியாக அல்லாஹ்வுடைய விருப்பத்தை விரும்பி அவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறோம். அடுத்த பகுதி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதத்தை பற்றி அறிஞர்கள் சொல்லக்கூடிய முழுமையான விளக்கம் என்னன்னு சொன்னால், என்னென்ன விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தாலா விரும்பி அங்கீகரிப்பானோ அவை அத்தனையும் இபாதத்தாகும். அது வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, செயல்களாக இருந்தாலும் சரி. இந்த வார்த்தையை அல்லாஹ் விரும்புவான்டா அதை சொல்வது இபாதத்து, இந்த செயலை அல்லாஹ் விரும்புவான் என்றால் அதை செய்வது இபாதத்து. உள்ரங்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, பகிரங்கமான விஷயமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் இபாதத் என்கிற வட்டத்துக்குள் வரும். வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, மனசாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விரும்பக்கூடியதை செய்ய வேண்டும் என்பது நாங்கள் படைக்கப்பட்டதுடைய நோக்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இபாதத்திலே பல வகை இருக்கிறது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்கள் இருக்கிறது. அது நிறைய, அதாவது அறிவின் மூலமாகவும் ஈமானின் மூலமாகவும் நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டியது. உதாரணமாக தவக்குல், நாங்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுதல்ங்கிறது எங்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹஷ்யத்துல்லா, அல்லாஹ்வை பயப்படுறது, இது எங்களுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. இவ்வாறு நிறைய விஷயங்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது இருக்குது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு அல்லாஹ் விரும்புகிற விஷயங்கள் இருக்கிற மாதிரியே அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. எப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டுமோ அதே போன்று அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்தை செய்யக்கூடாது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்கள் நாம் சொன்னது போலவே பொறாமை, பெருமை, ஆணவம், வஞ்சகம், இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஹராம்கள், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்கள். நாம் எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்ததாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிக் கொள்கிற அதே நேரத்தில் அந்த உள்ளத்தில் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும். செயல்களை விட இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதுங்கிறது மிகவும் கஷ்டமானது, லேசாக செய்ய இயலாது. நாம் விரும்பக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, வெறுக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி,
அந்த அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்பத்தின் அடிப்படையில் இருக்கணும். அல்லாஹ் விரும்புகிறத நாங்கள் விரும்பணும், அல்லாஹ் வெறுக்கிறத நாங்கள் வெறுக்கணும். உதாரணமாக எங்களுடைய தந்தைக்கு நெருக்கமான ஒரு கூட்டாளி இருக்கிறார். எங்களுடைய வாப்பாவுடைய கூட்டாளி என்பதால், வாப்பாவுக்கு விருப்பத்துக்குரியவர் என்பதனால் நாங்கள் அவர்களை விரும்புவோம். எங்களை நேசத்துக்குரிய ஒருவருடைய பிள்ளையை நாங்கள் பார்க்குறோம். யார் எவர் என்று தெரியாமல் இருக்கிற போது வராத பாசம், இவர் என்ன கூட்டாளியில் பிள்ளை, என நெருக்கத்துக்குரியவருடைய பிள்ளை என்னோட வருகுது. அப்போ பாசம் என்பது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுடைய நேசத்துக்குரியவர்கள் மீது நாங்கள் பாசம் வைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அல்லாஹ்வை யார் அடிமணிஞ்சு வாழ்கிறார்களோ, யார் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் அறிகிறோமோ அவர்களை நேசிப்பது இபாதத்து, அவர்களை கோபிப்பது ஹராம். இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய நேசர்களை யார் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வோடு போராடுகிறார்கள் என்கிற கருத்தை ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஒரு முஸ்லீம் என்கிற வகையில் நல்லதை செய்கிறவராக மட்டுமல்ல, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களிலும் முழுமையான ஒரு பேணுதல் வர வேண்டும். இது நாங்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமாக சொல்லப்படுகிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய செயல்கள், அந்த செயல்களை செய்வதும் இபாதத்தாகும். அது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். நாங்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்கிறதுக்காக அதை செய்கிற போது வணக்கத்தில் வந்து சேர்கிறது. சாதாரணமாக இன்னல்லாஹ தஆலா ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். இது நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்காக ஒருவர் தன்னுடைய ஆடையை அழகுபடுத்தி கொண்டால், தன்னை அழகுபடுத்தி கொண்டால், அல்லாஹ் விரும்புகிறான் என்பதற்காக அவர் செய்தால், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய காரியத்தை செய்ததினால் அதுவும் இபாதத்தாக வந்து சேரும். நாம் வாழ வேண்டும், வாழ்வதற்காக நாங்கள் உண்ண வேண்டும். நாம் உண்கிற உணவு ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலால் என்கிறது 2 வகையில் வரும். அந்த உணவு பேசிக்காக ஹலாலான உணவாக இருக்கணும். உதாரணமாக மாமிசம் என்று சொன்னால் ஹலாலான பிராணிகளுடைய ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட மாமிசம் ஹலாலாயினும். இந்த ஹலாலான, உதாரணமாக மாட்டிறைச்சியை ஒருவர் திருடிய பணத்தில் வாங்கினார் என்றால் அந்த பணம் தவறான வழியில் வந்தது என்பதனால் திருடிய பணத்தினால் வாங்கின மாமிசம் ஹராமாகிரும். செத்த பிராணி இயற்கையில் அது ஹராமாக இருக்குது. ஹலாலான பொருளை ஒருவன் தவறான வழியிலே எடுப்பதினூடாக அதை ஹராமாக்கி கொள்கிறான். அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அல்லாஹ்வுக்கு அடிமைப்படுதல் என்பது, நான் அல்லாஹ் விரும்பக்கூடியதை, அல்லாஹ் அங்கீகரித்ததை உண்ண வேண்டும், நான் அல்லாஹ் அங்கீகரித்ததை உடுக்க வேண்டும், அதை பெறுகிற வரையும் அல்லாஹ் அங்கீகரித்த வழிமுறையில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத மொழியிலே பெற்றதாக இருந்துவிடக்கூடாது என்கிற விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பின்பற்றித்தான் நான் வாழ்வேன் என்கிற அடிப்படையில் வாழ்ந்தால் அவனுடைய 24 மணி நேர வாழ்வும் இபாதத்தாக அமையும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதாக அமையும். அவனுடைய செயல்கள் அனைத்துக்கும் நன்மை கிடைத்து கொண்டிருக்கும். இந்த வகையில் இஸ்லாம் வந்து இபாதத் என்கிறதை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்கிறதை விரிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. நாம் செய்யக்கூடிய குறிப்பிட்ட வணக்கங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களூடாகவும் நாம் நிறைய நன்மையை பெறலாம் என்பதை எங்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதை ஓரங்களிலே மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருட்கள் இருந்தால் அதை அகற்றுவதையும் ஈமானில் ஒரு பகுதியாக சொல்கிறார்கள். இது வெளிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்றால் எந்த வகையான இபாதத்துகளோடும் சம்பந்தப்பட்டதாக தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா இதை விரும்புகிறான். மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், மனிதர்களுக்கு யார் அதிக பயனுள்ளவராக இருப்பாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்பதை நாங்கள் ஹதீஸ்கள் வாயிலாக பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் தன்னால் பிற மனிதர்களுக்கு
எவ்வளவு நன்மை பயக்க முடியுமோ அவ்வளவு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் வாழ்வாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களூடாகவும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டிருப்பார். நாங்கள் இந்த விளக்கத்தை எங்களுக்கு வராத பட்சத்தில் தொழுகையிலே நாம் பேணுதலாக இருப்போம், அதில் பிழை வந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்போம். பொருளாதாரத்தை தேடுகிறதில் அந்த கவனம் வராது. தொழுகையில் பிழை வரக்கூடாது என்று நினைக்கிற மாதிரி என்னுடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலந்துடக்கூடாது, மோசடி கலந்துடக்கூடாது என்கிற பேணுதல் வராது. அது வராதனால நடக்கக்கூடிய பாதிப்பு என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் செய்யக்கூடிய அடிப்படையான அமல்களில் பாதிப்பு ஏற்படும், குறைபாடு ஏற்படும். அதில் சிலது அங்கீகரிக்க முடியாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார்கள். பாலைவனத்தில் ஒரு மனிதர் பயணம் போகிறான், நிர்கதியான நிலையில் இருக்கிறான். பயணம் செய்கிறவர்களுடைய துவா விரைவாக அங்கீகரிக்கப்படும். யாருடைய உதவியும் இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய துவா விரைவாக அங்கீகரிக்கப்படும். இந்த மனிதரை பார்த்தால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட தகுதியான ஒரு நிலையில் இருக்கிறார். அவர் வானத்தை நோக்கி யா ரப் யா ரப், என்னுடைய இறைவனே என்னுடைய இறைவனே என்று அல்லாஹ்வை நோக்கி கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம். வ மல்பசுஹு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம். வ மஸ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கக்கூடிய பானம் ஹராம். இப்படி இருக்கின்ற போது அன்னா யுஸ்தஜாப லஹு, அவருக்கு எப்படி பதில் அளிக்கப்படும்? அல்லாஹ் எப்படி பதில் சொல்வான்? அவன் ஹராமான ஒரு உணவை உண்டு, ஹராமான உடையை உடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயம், அதாவது எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாங்கள் பேண வேண்டும். அது இபாதத்து என்கிற அம்சம் எங்களுடைய தெளிவுக்கு வந்தால்தான் எங்களால் ஹராம் ஹலால்களை பேணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் வரலாம். பொருளாதார விஷயத்தில் கூட நாங்கள் சில நேரம் ஒரு பக்குவ நிலைக்கு வரலாம். அடுத்த ஒரு கட்டம் இருக்கிறது, நாங்கள் பிற மனிதர்களோட பழகக்கூடிய வாழக்கூடிய வாழ்க்கை முறை. இதையும் இஸ்லாம் இபாதத்தாகத்தான் சொல்கிறது. ஏனென்றால் தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அஹீக சதகா, உன் சகோதரனை புன்முறுவல் பூத்த முகத்தோடு பார்ப்பதும் சதக்கா, தர்மம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதரோட பார்த்து பேசுவது, அவர்களுக்கு நாங்கள் ஆலோசனை செய்வது, பழக்க வழக்கங்கள், இதையும் இஸ்லாம் ஒரு இபாதத்தாக மார்க்க சட்டமாக சொல்லி இருக்கிறது. இதை நாங்கள் செயல்படுத்துகிற போது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான தன்மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, பிடிவாத போக்கு, விட்டு கொடுக்காத தன்மை, இவைகள் முரண்படும். அப்படி முரண்பட்டால் அடிப்படையான கடமைகளை புறக்கணிக்கக்கூடிய மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். உதாரணமாக, எங்களுக்கு யாருக்குமே விட்டு கொடுத்து போகிற பழக்கம் இல்லை என்றால், சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து சமாதானமாக போகிற மனநிலை வராது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் சொத்து பிரச்சனை சகோதரர்களுக்கு மத்தியில் பரவலாக இருக்கிறது. சொத்து எப்படி பிரிக்க வேண்டும் என்கிறது குர்ஆன்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த குர்ஆன் வசனத்துக்கு கட்டுப்பட்டால் ஆயிரக்கணக்கில் வருஷக்கணக்கில் கோர்ட்டுக்கு கேஸுக்கு செலவழிக்கிறத நாங்கள் தவிர்க்கலாம். ஆனால் மனசு விடாது. என்னன்னு கேட்டால், நான் ஏன் விட்டு கொடுத்து போகணும், நான் தோக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜெயிச்சு ஆகணும் என்கிற அந்த மனசில் இருக்கக்கூடிய வைராக்கியங்கள் எங்களுக்கு இந்த பண்பை பேன்றதுக்கு இடம் கொடுக்கதில்லை. அப்போ இதில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட தயாராக இல்லை, இதில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க தயாராக இல்லை என்கிற மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம். இப்படி ஏராளமான பிரச்சனைகளை அன்றாடம் எங்களுடைய சமூக வழக்கில் நாங்கள் பார்க்கலாம். பண்பாடு என்ற விஷயத்தில் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அல்லாஹு தஆலா பஸ்பிரு, நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ மா சாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான்
இப்படி ஏராளமான வசனங்களை நாங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் பொறுமைங்கிறது முக்கியமான உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துக்களோட ஒன்று. ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை வந்தால் யார் பொறுத்து போகிறானோ அவரை மக்கள் ஏமாளியாக பார்ப்பாங்க, கோழையாக பார்ப்பாங்க. இதுக்காகவே பொறுக்க முடியாத நிலைக்கு நாங்கள் ஆளாகிறோம். அப்போ இந்த இடத்துல மக்கள்கிட்ட என்ன மானம் போயிடும் என்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நாங்கள் செயல்படுத்த தயாரில்லை என்கிற மனநிலையில் இருக்கிறோம். இப்படி பார்த்தால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்றாடம் எங்களுடைய பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏராளமான விஷயங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு தடையாக இருக்குது. நாங்கள் நல்ல இபாதத்தாளியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையும் இந்த பிரச்சனையை பார்க்குறோம். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய விதத்திலான வாழ்க்கை அமையுமாக இருந்தால் நாளை மறுமையில் செஞ்ச இபாதத்துக்களையே நாங்கள் பலி கொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகுவோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். முஃப்லிஸ், அதாவது பங்களோட்காரன் யார் என்று தெரியுமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு கேட்டுட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, கை நிறைய காசு இருந்து ஏழையாக போனவன் பங்களோட்காரன் இல்லை. நல்ல பணக்காரனாக இருந்து பிஸ்னஸில் லொஸ்டானவங்களை நாங்கள் பங்களோட் ஆகிட்டான்னு சொல்லுவோம். அவன் இல்லை உண்மையான பங்களோட்காரன். உண்மையான பங்களோட்காரன் யாருண்டா, நாளை மறுமையில் ஒரு மனிதர் வருவார், அவர் ஏராளமாக தொழுதிருப்பார், நோன்பு பிடிச்சிருப்பார், நிறைய நன்மைகள் செய்திருப்பார். ஆனால் அவர் சொர்க்கம் போகிற அளவுக்கு அவர்கிட்ட நன்மை இருக்கும். அப்போ ஒரு ஆள் வந்து சொல்வார், லரபனி ஹாதா, இவர் எனக்கு அடித்தார் என்று சொல்லுவார். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்டா, அடி வாங்கினவனுக்கு இவர் நன்மை கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பான். அகத மாலி ஹாதா, இவர் என்னுடைய செல்வத்தை பிடுங்கி இருக்கிறாரு, என்னுடைய இடத்தை அபகரிச்சிருக்கிறாரு, என்னுடைய பணத்தை திருடி இருக்கிறாரு, இப்படி ஏதாவது குறைகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு ஆள்கிட்ட வந்து 1000 ரூபா காசை தவறாக எடுத்துட்டோம். மறுமையில் போய் 1000 ரூபா காசு கொடுக்க இயலாது. காசுக்கு பகரமாக நன்மை எடுத்து கொடுக்கப்படும். இப்படியே கொடுத்து 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 அவரோட நன்மையெல்லாம் முடிஞ்சிடும். பங்களோட் ஆயிடுவார். அவர் தான் உண்மையான பங்களோட்காரர், மீண்டு வர இயலாது. அதுக்கு பிறகும் சிலர் வந்து இவர் எனக்கு அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார்னு குறை சொல்லுவாங்க. அப்போ இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நன்மை இல்லைங்கிறதுனால பாதிக்கப்பட்டவருடைய பாவத்தை எடுத்து இவருக்கு கொடுத்து இவர் நரகத்தில் முகங்குப்புற வீசப்படுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் இபாதத்தில் சரியாக இருந்து பிற மனிதர்களுடனான தொடர்பாடலில் பழக்க வழக்கத்தில் அவர்களோடு உள்ள உறவுல பிழையாக இருந்தோம் என்றால் நாளை மறுமையில் இப்படி ஒரு நஷ்டத்துக்கு நாங்கள் ஆளாக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொடர்பாடலில் ஒரு மனிதன் ஆக நெருக்கமாக இருக்க வேண்டியது பெற்றோர்கள். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் பெற்றோர்களோடு பகைச்சு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்குறோம். அடுத்ததாக இரத்த உறவுகள், இன்றைக்கு அதுலேயும் நிறைய கோரால்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த இரத்த உறவில் ஒருவருக்கு 2 மனைவி இருந்து 2 மனைவி ஊடாகவும் பிள்ளைகள் இருந்தால், தாய் 2ஆக இருந்தாலும் ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் வகையினால் தந்தை வழி சகோதரர்கள், தாயும் தந்தையும் ஒன்றாக இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய உறவுக்கு அடுத்ததாக இந்த உறவு வரும். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது குடும்பங்கள் இருந்தால் அவங்க பகைவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். எனவே அன்றாடம் எங்களுடைய சகோதரர்களுடனான பிற மனிதர்களுடனான உறவுகள் சீர்பட வேண்டும். பிற மனிதர்களுடைய உறவுகள் மட்டுமல்ல, பிற உயிர்களுடனான உறவுகள் கூட ஒரு முஸ்லிமுக்கு சீராகணும். அப்படி சீராகலன்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு முழுமையான அடியானாக ஆக முடியாது. ஒரு பெண்மணியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுகிறது. நல்ல இபாதத் செய்யக்கூடிய ஒரு பெண் பூனையை கட்டி போட்டாள். கட்டி போட்ட பூனைக்கு அவளும் உணவு கொடுக்கல. அந்த பூனை தானா போய் சாப்பிட்றதுக்கு கட்ட அவிழ்த்து விடவும் இல்லை. அந்த பூனை பட்டினி கிடந்து செத்தது என்று அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அவள் நரகம் போவாள் என்று சொல்கிறாங்க. அந்த
அந்த இங்கே அல்லாஹு தாலா பூனையா மனுஷனான்னு பார்க்கல. ஒரு பூனை பட்டினி கிடந்து சாகுற அளவுக்கு அதை பார்த்தும் உனக்கு இரக்கம் வரலண்டா உள்ளம் எவ்வளவு கல் மனசா இருக்கணும், மனசு எவ்வளவு வன்மமாக இருக்கணும். இர்ஹமோ மண்பில் அருளி ஏர்ஹமுக்கும் மண்பிசமா, பூமியில் இருக்கிறவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுங்கள், வானத்தில் இருக்கிறவன் உங்கள் மீது அன்பு காட்டுவான் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வுக்கு விரும்பிய விதத்தில் இந்த உலகத்தில் வாழ்வது. அது இபாதத் என்று நாம் குறிப்பிட்ட வணக்கங்களில் மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய பேச்சு முறை, எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இது அல்லாமல் அன்றாட எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. அதற்கு இஸ்லாம் சில வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டல்களை பேணினால் அதுவும் இபாதத்தாக மாறும். உதாரணமாக மலசல கூடம் போகிறோம், இடது காலம் முன் வச்சு போகிறது, போகும்போது அவுது பில்லாஹி மினல் ஹுப்தி வல் ஹபாயிஸ் இந்த துவா ஓதிட்டு போகிறோம், வரும்போது வலது காலம் முன் வச்சு வாரோம், உஃப்ரானக்குங்கிற துவா ஓதிட்டு வாரோம். இப்படி நாம் எங்களுடைய அன்றாட சொந்த வேலைகளை செய்தோம் என்றால், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சோம் என்றால், மலசலம் கழிப்பதை அல்லாஹ் விரும்பிய விதத்தில் செய்தோம் என்பதனால் அதுவும் இபாதத்தாகும். அதன் மூலமாகவும் நாங்கள் நன்மையை பெறுகிறோம். சாப்பிடுவது, தூங்குவது போன்ற இந்த விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விதத்தில் செய்தோம் என்றால் அதுவும் எங்களுக்கு இபாதத்தாகும். அந்த வகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் அன்றாடம் நாம் கடைபிடிக்கக்கூடிய வணக்கங்கள் மூலமாக மட்டும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரிய விதத்தில் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் எங்களுடைய வாழ்க்கையை இபாதத்தாக வணக்கமாக ஆக்குகிறது. அதன் மூலமாகவும் நாங்கள் ஏராளமான நன்மைகளை பெறுகிறோம். இதுதான் மர்மையினுடைய வெற்றிக்கான அடையாளமாக இருக்கும். எனவே எப்படி தொழுகையில் அல்லாஹ்வை பேண வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதே போன்று அன்றாட வாழ்விலும் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அனுசரித்து வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் உலக மீடியாக்கள் மூலமாகவும் எங்களை அறியாமலே எங்களுடைய சமூக நடவடிக்கைகளூடாகவும் வேறொரு திசைக்கு நாங்கள் அழைத்து செல்லப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஆரம்ப காலகட்டத்தினுடைய சூழ்நிலையை நாம் பார்த்தால் கேவலமான பல செயல்கள் அந்த சமுதாயத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருந்தது. சமுதாயத்தினுடைய பழக்கமாக, சமுதாயத்தினுடைய கலாச்சாரமாக மாறியிருந்தது. எந்த ஒரு தவறு சமுதாயத்தின் கலாச்சாரமாக, சமுதாயத்தின் பழக்கமாக மாறுகிறதோ அந்த தவறை எதிர்த்து நிப்பாட்டுவது சிரமமாகும். அந்த தவறை எதிர்க்கிறவர்கள்தான் மக்களால் விமர்சிக்கப்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கணவர் மரணித்து விட்டால் அவருடைய மனைவியை அவருடைய மகனே திருமணம் முடிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. இது ஒரு கேவலமான விஷயமாக இருந்தாலும் சமூக அங்கீகாரம் பெற்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது. ஒரு பெண் 10 நபர்களோடு இல்லறத்தில் ஈடுபடுவாள். அவளுக்கு குழந்தை கிடைத்தால் அந்த பிள்ளை யாரை போல இருக்குதோ அவருடைய பிள்ளைன்னு சொல்வார், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதை அந்த சமுதாயம் கேவலமானதாக பார்க்கவில்லை. ஒரு ஆண் நோயாளியாக இருந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய உசாரான பலமான ஒரு ஆணிடத்தில் தன் மனைவியை அனுப்புவார், தனக்கு நல்ல ஆரோக்கியமான குழந்தை கிடைக்கின்றதுக்காக. இதெல்லாம் அவங்க கேவலமாக நினைக்கல. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், எந்த விஷயம் மக்களால், அதாவது ஒரு கலாச்சாரமாக, ஒரு சமுதாயத்தின் பழக்கமாக மாறுகிறதோ அது எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் அது மக்களால்
வெறுக்கத்தக்க ஒன்றாக இருக்காது. அது சாதாரணமாக இதுதான் ட்ரெண்ட் தானே, இது ஒரு கல்ச்சர் தானே, இதை நம்ம எதிர்க்கிறதா என்கிற நிலைக்கு ஆளாகுவோம். நான் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு காலம் இருந்தது, ஃபோட்டோ பிடிக்கிறது ஒரு ஹராம் என்கிற ஒரு பத்துவா இருந்தது, அந்த பழக்கம் இருந்தது. அதாவது பரகாதனியிலே நடந்த ஒரு தேசிய மாநாடு நடப்பதற்கு முன்னால் வீடியோ பண்ணுவதற்கான ஏற்பாடு நடந்திருந்தது. சில பெரியவர்கள் வீடியோ பண்ணுவது ஹராம் என்று சொன்னதினால் மாநாட்டின் முதல் நிகழ்ச்சி ஹொத்துபா வீடியோ பண்ணப்படவில்லை. ஹொத்துபாவுக்கு பிறகு வீடியோ பண்ணலாம் என்கிறது பேசப்பட்டதுக்கு பிறகு அடுத்த பயான்கள் தான் வீடியோ பண்ணப்பட்டது. இப்போது போட்டோ பிடிக்கிறது ஹராம்னு சொன்னால் சொல்கிறவனை உலகம் தெரியாதவன் என்று தான் மக்கள் பார்ப்பாங்க. அது ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு. நான் இது அது ஆகுமா ஆகாதாங்கிறதுக்காக சொல்லலை. மக்களிடத்தில் ஒரு பழக்கமாக கல்ச்சராக ஒரு விஷயம் மாறினால் அது கெட்ட விஷயமாக இருந்தாலும் மக்களால் அங்கீகரிக்கத்துக்குரியதாகிரும். அதை எதிர்த்து பேசுகிற ஒரு சூழல் வராது. எதிர்த்து பேசுகிறவர்களை மக்கள் ஒதுக்குவார்கள். இன்றைக்கு சமூகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அரசுகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், எல்லா வகையான ஹராம்களுக்கும் ஏதாவது ஒரு நல்ல பேரை சொல்லி சுதந்திரம், தனிமனித சுதந்திரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பேரை சொல்லி அதற்கான சமூக அங்கீகாரத்தையும், அதாவது மக்களிடத்தில் அதை தடுக்கிறதுக்கான வழியை இல்லாமலாக்கக்கூடிய சூழலை உண்டாக்குறாங்க. இந்த வகையில் தன்னின சேர்க்கையை, அதாவது ஆணும் திருமணம் செய்து கொள்வது, ஒரு ஆணும் பெண்ணும் விரும்புனா அவங்க சேர்ந்து வாழலாம், விரும்புனா பிரிஞ்சு வாழலாம், திருமணம் இல்லாமலே சேர்ந்து வாழலாம் போன்ற விஷயங்களை சட்டமாக கொண்டு வந்து சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்து அதை சமூகங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக மீடியாக்களை பயன்படுத்தி இன்றைக்கு நிறைய ஹராம்களை ஹலாலாக்கி கொண்டு வருகிறார்கள். மர்மை நாள் நெருங்குகிற போது பட்டையும் விபச்சாரத்தையும் இசையையும் ஹராமாக்குற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயத்தில் உருவாகுவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த வகையில் நிறைய ஹராம்கள் எங்களால் ஹராம் இல்லை என்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரப்படுகிறது. கல்ச்சராக மாற்றப்படுறதுனால அது பிழை என்று சொல்ல முடியாத நிலைக்கு மக்கள் போவாங்க. இந்த வகையில் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால் இதில் இன்னொரு பகுதி இருக்குது. மார்க்க விஷயத்தையும் ஒரு கல்ச்சருக்காக செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாவுக்காக இல்லாமல் கல்ச்சருக்காக செஞ்சாங்கண்டா அதனுடைய உண்மையான பெருமதி இல்லாமல் போகும். உதாரணமாக இன்றைக்கு நிறைய முஸ்லீம் சமுதாயத்தில் பெண்கள் அநேகமாக அபாயா அணிகிறாங்க. அபாயாவுடைய கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் உடம்பை முழுமையாக மறைக்கணும் என்கிறது. ஆனால் இப்போ நம்ம அபாயா போடாட்டி மக்கள் மதிக்க மாட்டாங்க, ஊரில் அங்கீகரிக்க மாட்டாங்க. இது முஸ்லீம் பெண்களுடைய ஆடை கலாச்சாரமாக மாறினதுனால நாம் ஏன் அபாயா அணிகிறோம் என்கிற அந்த எண்ணம் எடுபட்டு போகிறது. அல்லாவுக்காக அணிஞ்சதாக இல்லை. அதனால் பெண்கள் அபாயா அணிஞ்சு கொண்டே பகிரங்கமான இடத்துல டான்ஸ் ஆடுறாங்க, என்னென்னலாம் செய்கிறாங்க. இபாதத்தொன்று ஒரு கலாச்சாரமாக மாறினாலும் அதனுடைய உண்மையான ஆன்மீகத்தன்மை எடுபட்டு போகும். சாதாரணமாக கடந்த காலங்களில் ஒரு உம்ராவுக்கு போகிறது, ஹஜ்ஜிக்கு போகிறதாக இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு ஈடுபாட்டோடு நடக்கிற விஷயமா இருக்கும். இன்று உம்ராவுக்கு போகிறது கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி ஆக்கினதுனால போகிறவங்களுக்கு நன்மை கிடைக்கணும், அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதில் அந்த பக்குவத்தன்மையும் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தன்மையும் குறைஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் நாங்கள் பார்க்குறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இபாதத் விஷயமாக இருந்தாலும் சரி, அன்றாட நாம் அதாவது வாழக்கூடிய வாழ்க்கை முறையிலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விரும்பக்கூடியதை மக்கள் மத்தியில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் அல்லாஹ் வெறுக்கக்கூடியது மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால், அதுதான் ஒரு கலாச்சாரமாக ஆகினால், அது இந்த காலத்தினுடைய ட்ரெண்டாக ஆகினால் ஹராம்கள் ஹலாலாகும், ஹலால்கள் ஹராமாகக்கூடிய ஒரு சூழல் வரும். இதை இல்லாமாக்குறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு முஸ்லீமும் தான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்கிறத தெளிவாக விளங்கி அதற்கேற்றாப்போல் வாழ்கிற அதே நேரத்தில் இந்த மீடியாக்கள் தீவிரமான ஒரு பிரச்சாரம் செய்து இந்த ஹராம்களை ஒரு சமுதாய அங்கீகாரத்துக்குரியதாக கொண்டு வரக்கூடிய நேரத்தில் மிக தீவிரமான அடிப்படையில் மார்க்க பிரச்சாரமும் மார்க்க கல்வியும் மக்கள் மத்தியில் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடிபட்டு போகிற வெள்ளத்தில் நாங்களும் சேர்ந்து அடிபட்டு போவோம்.
நல்லவர்களாலும் நிலைச்சு நிற்க முடியாத நிலவரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறுமை நாள் நெருங்குகிற போது சமூக நிலவரத்தில் சொல்கிறார்கள், பாதை ஓரங்களில் கழுதைகள் ஒன்றோடு ஒன்று சேர்வது போல் ஆணும் பெண்ணும் சேர்வார்கள். அந்த காலத்தில் வாழ நல்ல மனுஷன் எப்படி இருப்பார்டா, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போய் இருக்கலாமே, இப்படி பப்ளிக்காக இருக்கலாமேன்னு சொல்றவர் தான் அந்த காலத்தில் வாழ நல்ல மனுஷனாக இருப்பார். செய்யாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்காது. சொன்னால் நீ யாரு, உனக்கு என்னன்னு கேட்பான். அப்போ இருக்கிற நல்ல மனுஷன் என்ன சொல்லுவான்டா, கொஞ்சம் ஒதுங்கி செய்யுங்க, கொஞ்சம் ஓரமாக போய் செய்யுங்க, பப்ளிக்காக இருக்காதீங்கன்னு சொல்கிறவர் தான் அன்றைக்கு வாழ்கிற நல்லவர் இருப்பார். தௌவாவும் வீரியம் குறையும், ஹராத்தை கூட தெளிவாக எதிர்க்க முடியாத சூழல் உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதை நோக்கித்தான் சமூகம் விரைவாக அதாவது ஓட்டிக்கொண்டு செல்லப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் கூடுதல் பிடிப்போடு மார்க்க அறிவோடு இருக்கிற அதே நேரத்தில் தெளிவான சமூக பிரச்சாரம் நடக்கக்கூடிய அதே சூழலில் நாம் வாழ்கிற சூழல் மாறுமாக இருந்தால் நல்லவர்களாலும் நிலைச்சு நிற்க முடியாத ஒரு சூழல் வரும். எனவே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை தெளிவாக புரிந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு விருப்பமான விதத்தில் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.